எட்ரா கொக்கி வேலு, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆர்டர் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா இதுல வர லாபத்தை அப்படியே எடுத்து பூஜாவோட கல்யாண செலவுக்கு ஒதுக்கிடலாம். அதுல இருந்து ஒரு பைசா கூட நம்ம வேற எதுக்குமே எடுக்க கூடாது. அத பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பணம் அதுக்கு என்ன பண்றதுதான். அது விடுங்க வேலு, இதே மாதிரி நமக்கு இன்னொரு ஆர்டர் கிடைக்காமலே போயிட போகுது. இப்போதைக்கு நமக்கு பூஜாவோட கல்யாணம் தான் முக்கியம். நீங்க சொல்றது சரிதாங்க. பூஜாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும். அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அது ஒண்ணுதாங்க எனக்கு ஆசை. கண்டிப்பா வேலு. அப்புறம் அவர் பேசுனதை வச்சு பார்த்தா இந்த ஆர்டர் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்கு. ஆமா வேலு. பாத்தீங்களாங்க, இத கூட நம்மளுக்கு ரங்கநாதன் சார் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. உண்மையாவே அவருக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. அவர் குடும்பத்தோட நம்மளுக்கு சம்பந்தம் பண்ண கிடைச்சது அந்த ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த புண்ணியம் தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க வேலு. நான் தான் சொல்றேன்ல, நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும். உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. நீ என்ன நம்பு. இங்க பாரு வினோத், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்னு போயிருக்கு. அதனால என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தணும்னு மும்முரமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. நீ தானே எனக்கு எல்லாமே. என்னாச்சு? என் அண்ணனும் அண்ணியும் வராங்க வினோத். போச்சு. பூஜா, இதான் சரியான டைம். உங்க அண்ணனும் அண்ணியும் போறாங்க. நேரா அவங்க கிட்ட போய் பேசி நம்ம லவ் புரிய வச்சிடலாம். என்ன சொல்ற? ஐயோ, புரியாம பேசாத. என் அண்ணனும் அண்ணியும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு உங்க கூட சேர்த்து வச்சு என் அண்ணன் பாத்துச்சு, எல்லாம் தப்பா போயிடும். நாம உடனே இங்கிருந்து போயாகணும். வா போலாம், வா. பூஜா, எதுக்கு இப்ப பயப்படுற? இங்க பாரு, நான் உன்னை பார்க்க வந்தது வீட்ல யாருக்குமே தெரியாது. இப்ப அண்ணன் மட்டும் பாத்துச்சு, அவ்வளவுதான். சரி, பதட்டப்படாத. இப்ப என்ன பண்றது வினோத்? சரி வா, அந்த பக்கம் போயிடலாம். வா. செல்வி, நான் ஒன்னு கேக்குறேன். நம்ம பூஜாவுக்கு இந்த கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் தானே? சம்மதம் தான் வேலு. அப்படி இல்லனா முதல்ல அந்த சுந்தர கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணப்போ வேண்டாம் வேண்டான்னு பிடிவாதமா இருந்தா, அதே மாதிரி இதையும் மறுத்திருப்பால. கௌதம் விஷயத்துல ரொம்ப பாசிட்டிவா தான் நடந்துக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பைக் வர ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, பெட்ரோல் போட்டியா இல்லையா? ஐயோ, சீக்கிரம். சீக்கிரம். அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, அப்புறமும் ஏன் டென்ஷனா இருக்க? இந்த பைக் வர ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. ஆஹா, இது அந்த சின்ன வாண்டும் அந்த பையனுமாச்சே. இவங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். இப்ப சமாளிச்சிட்டீங்க. இப்ப கையும் களவுமா மாட்டினீங்களா? இந்த ராஜேஸ்வரி எப்படி கண்டுபிடிச்சேன் பாரு. அடியே இருடி வரேன். ஏய் பூஜா, ஏய் ஏய் பூஜா, போ 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 போ. ஏய் நில்லுடி, போ. ஐயோ ஓடுறாளே. ஏய் ஐயோ, இன்னைக்கு என்ன பார்த்து தப்பிச்சு ஓடுறீங்களா? இருங்க. அப்பா, எப்படியோ
உங்க அண்ணன் கிட்ட இருந்து உங்க அண்ணன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம்ல? இப்போ ஓகே தானே உனக்கு? இல்ல வினோத், அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா பெரிய அண்ணியோட அம்மா ராஜேஸ்வரி நம்மள பாத்துட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? ஆமா, அவங்க ரோட்ல நடந்து வரப்போ அவங்க நம்மள பார்த்தத நான் பார்த்துட்டேன். அவங்க பயங்கர டேஞ்சர்டா. எப்படியோ வீட்ல வத்தி வச்சிடுவாங்க. சரி, இப்போ என்ன பண்றது? நான் உடனே வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம ரூம்ல போய் படுத்துட்டேன். நான் ரூம்லயே இருந்த மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும். சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் போ. ஆ ஆ. ரெண்டு பேரும் ஜோடியா ஊர் சுத்திக்கிட்டு என்னைய ஏமாத்த பாத்தீங்க. இருங்க இருங்க, இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வேட்டை வைக்கிறேன். வீட்ல போய் எல்லாத்தையும் சொல்லி உங்க கல்யாணத்தை நான் நிறுத்துறேனா இல்லையான்னு பாருங்க. ஆட்டோ நிக்காம போறோம். ஆட்டோ ஆட்டோ. ஐயோ, ஏப்பா ஆட்டோ 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 நில்லுங்க, இங்க வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் அவசரமா போகணும். இவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறியா? இரு இரு, பெருசா பேசுவாள் அந்த கற்பகம். வேகமா போப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போ. வேலு, நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு தடவை பூஜா கிட்ட இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருக்கான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆ சரிங்க. ம். என்னை பொறுத்த வரைக்கும் பூஜா கல்யாணத்துல ஏற்கனவே நடந்த தப்பு மறுபடியும் நடந்துடக்கூடாது. பாவம், அந்த சுந்தராலையும் அவங்க அப்பன் பிரம்மாவாலையும் அவ வாழ்க்கை பறிபோற நிலைமை வந்துச்சு. எப்படியோ அந்த கடவுள் அவனுங்கள்ட்ட இருந்து அவளை காப்பாத்தி இப்போ ஒரு நல்ல இடத்துல கொடுக்க போறாரு. ஆமா வேலு, கௌதம் பூஜா மேல உயிரே வச்சிருக்காரு. நிச்சயம் நம்ம எல்லாம் பயப்படுற அளவுக்கு இனி பூஜாவோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுல தான் நம்ம குடும்பத்தோட கௌரவம் சந்தோஷம் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. ஒரு அண்ணனா எனக்கு இதுல நிறைய பொறுப்பு இருக்கு. அத நானும் சரியா செய்யணும். நீங்க சொல்றது சரிதான் வேலு. பூஜாவோட கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம உங்க எல்லாரோட விருப்பப்படியும் நடத்துறது என்னோட பொறுப்பு. போதுமா? சரிங்க, போலாம். மகா, இந்தா ஜூஸ் குடி. இந்தா முதல்ல இது குடி. என்னங்க இது 2 கிளாஸ்? வயித்து புள்ள கறி எதுவும் சொல்லக்கூடாது. குடி குடி குடி.